பார்க்கலாமான்னா சரி ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்சிக்கு வந்துட்டா அப்போ நீங்களும் ரவுடிசம் பண்ணுவீங்களா? இல்லை அங்கே வந்து கல்யாண மண்டபங்கள் தரப்படல, செந்தில் பாலாஜி தரப்படல, அப்படிதான் சார் இருப்பாங்க சார், அப்படிதான் இருப்பாங்க. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி விட்டு வெளியே வரும்போது உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு படத்தை வெளியிடல. அந்த படத்தினுடைய போஸ்டர் அடிக்க விடல, ஸ்க்ரீனை கிழிச்சாங்க. ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் போலீஸ் நின்று படம் பார்த்தாங்க. எம்ஜிஆருக்கே அப்படிதான். இது வரைக்கும் ஆதவர்ஜுனா பேசினார், சிடி நிர்மல் பேசினார், விஜய் கூட ஒரு வீடியோ விட்டார். புஷி ஆனந்த் ஒரு வீடியோ விடுறதுல எவ்வளோ நேரம் ஆகும்? நான் எங்கேயும் போலுங்க, இங்கே தாங்க இருக்கிறேன் அப்படின்னு பேசுறதுல என்ன பிரச்சனை? உச்சநீதிமன்றம் இவர்களுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கல, ஆனால் உங்களை வந்து ஒரு கொட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி 3 முறை சொன்னார். நறுக்கு ஜன் சுரக்ஷானோட பிரசாந்த் கிஷோர் ஊருக்கே ஒரு ஐடியா சொன்னவர். நீங்கள் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? ஒவ்வொரு வேட்பாளராக போய் பிஜேபியில் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அறம் தமிழ் நேயர்களே, கரூர் விவகாரம் நிகழ்ந்து 40 நாட்கள் ஆகிவிட்டன. நேற்று தாவேகா சார்பில் நடந்த பொதுக்குழுவில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முதல்வர் வேட்பாளர் விஜய் உட்பட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆதவர்ஜுனாவும் விஜயும் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். இதை பற்றி விவாதிக்க நம்முடைய இருந்திருக்கிறார் அறம் தமிழ் எடிட்டர் திரு விஜயராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன். நேற்று வந்து ஆதவர்ஜுனா பேசுனதா மிகப்பெரிய வைரலாக இருக்கு. கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. துரைமுருகனை விமர்சனம் பண்ணுறாரு. உதயநிதி வந்து நெப்போ கிட்டிங்கிறான்னு சொல்கிறாரு. என் தலைவனை தொட்டுப்பாரு, 6 மாதத்தில் யார் ரவுடின்னு தெரியும் அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு 50 நிமிஷம் ஸ்பீச்சு கொடுத்துருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆதவர்ஜுனாவினுடைய இந்த பேச்சு அப்படின்றது ஒரு அரசியல் முதிர்ச்சியின்மையை தான் காட்டுது. ஏன்னால் ஒரு கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு. நெப்போ கிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. துபாயிலிருந்து டக்குன்னு உதயநிதி அப்போ டக்குன்னு கிளம்பி வரக்கான இது என்ன இருக்குது? முதல்வர் அங்கிருந்து தனி ஃப்ளைட் பிடிச்சி வந்திருக்காரு. இல்லை அவங்க விஷயங்கள் எல்லாம், அந்த விஷயங்கள்லாம் அவங்க ஒரு அரசியல் செய்திருக்கிறார்கள். அதாவது அங்கே நிகழ்ந்த இது ஒரு விபத்தா, அது சதியா அப்படின்றது விசாரணையில் இருக்குது. நாமளும் அந்த 41 உயிர்கள் பலியானதை நினச்சி நிச்சயமாக நாம் வருத்தப்படுறோம். அது நிகழ்ந்திருக்கக்கூடாது. ஆனால் ஒரு அரசியல் ஒரு சந்திப்பு நடந்திருக்குது. அவர் நேற்று வந்து தொடர்ச்சியாக பேசினார், சீனியர் மினிஸ்டர்களெல்லாம் அட்டாக் பண்ணார். நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் இப்படியே தான் இருப்பீங்கன்றது எந்த உறுதியும் கிடையாது. இவர் வந்து ஒரு 43 வயது ஆகிறது அவர் ஆதவர்ஜுனா. ஆனால் அவர் வந்து 10 வருஷமாக நான் திமுகவுக்கு அட்வைசராக ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கு மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னார். 3-4 வருடங்களாக அவருக்கு கிடையாது, திமுகவோட தொடர்பு கிடையாது. அப்போ நீங்கள் அதுலேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சிக்கிங்க. அப்போ என்ன 29 வயசுலேருந்து இவர் திமுகவுக்கு ஒர்க் பண்ணாரா? அவர் திமுக வந்து இவருக்கு வந்து இவருடைய அட்வைஸ் கேட்டு தான் திமுக நடந்துச்சா? அப்போ திமுக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு செய்திருக்கிற செயல்பாடுகள் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ உங்களுக்கு தெரியும் தானே திமுக வந்து எந்தெந்த மாதிரியான அரசியல் சந்திப்பு, என்ன மாதிரியான அரசியல் செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே? எச்சரிக்கையாக இருந்திருக்குன்னு தானே? உங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் தவறுன்னு சொல்கிறீங்கள. எம் குமாரசாமி இன்ஜினியரிங் காலேஜிலேருந்து அப்படியே மக்கள் வெள்ளம் திரண்டு வந்துச்சா, 5000 பேர் வந்தாங்களாம். அந்த இப்போ மொத்த ஸ்ட்ரென்த்து அதுதான். அவர் அவ்வளோ பேர் வந்ததாக சொல்கிறாரு. அதில் 3000 பேர் பெண்கள் ஃபோனை தூக்கிட்டு ஒடியாந்தாங்க அப்படின்னா, அப்படின்னா நீங்கள் அங்கே நின்று ஆசுவாசப்படுத்தி நீங்கள் வந்து ஒரு பேசியிருக்கணுமா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட? நீங்கள் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வராங்களே, நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்களும் அங்கேருந்து ஓடுறீங்க. அவங்கள இப்போ வேகமாக ஓடி வந்தால் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வேகமாக ஓடுறீங்க. இல்லையா, மெதுவாக தானே போகுது. இல்லை குரு, ஆமாம். இல்லை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி வராங்க, ஓரமாக வராங்க, அவன் பார்க்க துடிக்கிறான். ஒன்று நீங்கள் அவனை சைகையில் நிற்க வைக்கணும், இல்லை அவங்ககிட்ட நீங்கள் நின்று உன் பிரச்சனை என்னடா, இந்த மாதிரிலாம் வராத, இது மாதிரி வருவது சரியில்லை, என்னுடைய ரசிகராக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பொதுக்கூட்டத்துக்கு வாங்க சொல்லணுமா இல்லையா? அவன் வண்டி டயரில் சிக்கிறான். வண்டி டயரில் சிக்கிற வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு 2 விஷயங்கள் செஞ்சது. ஒன்று வந்து அதை எதிர்த்து வந்து எல்லாருமே பேசினாங்க. அருள்ராஜ் பேசினார், ஆதவர்ஜுனா பேசினார், விஜய் பேசினாங்க. அதை உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை விதோந்தி நீங்கள் விழாவாக கொண்டாடினீங்க அப்படின்னு யாரும் அழகாக எழுதி கொடுத்துருக்காங்க. அவரும் சரியாக உச்சரித்தார். அப்போது இன்னொரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் சொன்னிச்சு. என்னன்னா, இந்த வண்டி டிரைவர் மேலே வந்து இப்போ வண்டி ஓட்டிகிட்டு போகிறாருல்ல, வண்டி மேலே இடிச்சதில்லை. அப்படி இடிக்கப்பட்ட போது வழக்கு தொடுத்தீங்களா, நீங்கள் செஞ்சீங்களா, போலீஸ் இதெல்லாம் செஞ்சுதா அப்படின்னு கோர்ட்டு கேள்வி. அவர் அதையும் தான் கேட்டார். அந்த பெஞ்ச் அதை விசாரிக்கிறதுக்கான விஷயம் இல்லை. அவங்க எஸ்ஐடி கோரிக்கை இல்லை, அவங்க செஞ்சாங்க. அவங்களா சூமோட்டாவாக ஒரு கேஸ் எடுத்து கோர்ட்டு செய்கிறதுக்கு உரிமை இருக்குது. எந்த வழக்கம்? கலைஞர் ஒரு முறை அரெஸ்ட் பண்ணி
அவரை கொண்டு போய் ஒரு ஜெயில் மருத்துவமனையில் செக் பண்ண சொல்கிறாங்க. அப்படி செக் பண்ண சொல்லும்போது அவர் போய் கனிமொழியோட இன்றைக்கி ஃபோட்டோ இருக்குது, அவர் உட்காந்து அங்கே போராடினார். நான் முதல்ல மெடிக்கலாக செக் பண்ணிவிட்டு தான் நான் அங்கே வருவேன்னு சொல்லி. அப்படி அவங்க ரொம்ப நேரம் அவர் போராடி அவர் கொண்டு போய் மறுபடியும் சிறையில் அடைச்சாங்க. அதுக்கு முன்னாலே இடையில வந்து மெடிக்கல் செக்கப் பண்ணி போய் சிறையில் அடைச்சாங்க. அன்னைக்கு அதை விசாரித்த நீதிபதி, நீங்கள் ஏன் போய் ஒரு முன்னாள் முதல்வரை இப்படி தரையில் உட்கார வச்சிங்கன்னு சொல்லி சூமோட்டோவை கேஸ் போட்டார். அது மாதிரி ஒரு நீதிபதி ஒரு விசாரணைக்கு வந்தாலும் இந்த விசாரணை தனியாகவும் அவங்க சூமோட்டோவை அவங்க அந்த வழக்கை எடுத்து தானாக முன் வந்து ஒரு வழக்கை எடுத்து அதை அமைப்பதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது தான். ஆனால் அது அந்த தருணம் அது தனியாக இல்லை, தனி பெஞ்சாக அவர் தனி செஷனாக எடுத்து விசாரிச்சிருந்தாருன்னா அந்த பிரச்சனை வந்திருக்காரு. அப்போ அவர் குறிப்பிடுறாரு. இப்போ நாம் குறிப்பிட்ட இந்த விஷயத்துக்கு வருவோம், தொடக்க பேசின விஷயம். இவங்க வந்து நிறைய பாதுகாப்பு குறைபாடுகள் கணிக்க தவறிட்டாங்க, அப்போ உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணணும் இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல. உங்களுக்கு தெரியும் இல்லை, நீங்கள் என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருந்தீங்க? நீங்கள் எத்தனை பேருக்கு வந்து குடிநீர் கழிப்பறை வசதிகள் இதெல்லாம் நீங்கள் எத்தனை பேருக்கு செஞ்சு வச்சுருந்தீங்க? உங்களுக்கு தான் எல்லாமே உலக அரசியல் தெரியும், நீங்கள் பெரிய நிபுணர் தானே. எல்லா நடக்கக்கூடிய பெரிய மாஸ் விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ இங்கே சென்னையில் விமான கடற்கரையில் அது நடந்துச்சு இது நடந்துச்சு, நாங்கள் வந்து எங்களுதே நாகப்பட்டினத்தில் இவ்வளோ. அப்போது உங்களால் கெஸ்ட் 10,000 பேர் நிர்வாகிகள் தான் எங்களால் கணிக்க முடியாது. எக்ஸ்ட்ரா வருவாங்க, எக்ஸ்ட்ராவும் வர வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் ஏன் குறிப்பில்லை? இல்லை, ஒரு குறிப்பிட்ட மக்கள் வரும்போது நிர்வாகிகள் ஒரு கட்டுப்படுத்த முடியும், ஒரு அதிகமாக வரும்போது ஏன் வந்தாங்க அதிகமாக? நீங்கள் வந்து போய் உள்ளே உட்காந்துக்கிட்டீங்க, வர 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 நீங்கள் போய் உள்ளே உட்காடுறீங்க. அப்போ அந்த பார்க்குற ஆர்வலை தூண்டி அவங்க வராங்க. சரி, இப்போ இது விசாரணையில் இருக்குது. அவர் இதுவும் நமக்கு வந்து விரைவில் எல்லாமே ஒரு விடை தெரியும். இப்போது அவருடைய பேச்சினுடைய சாராம்சத்தில் சில கமலை தாக்கி பேசுகிறாரு, நக்கீரன் கோபாலை தாக்கி பேசுகிறார். நக்கீரன் கோபால் ஒரு மீசை வச்சிருந்த ஒருத்தர் வந்து அவர் பிடிச்சி இழுத்து அடிச்சிருவார். ஆனால் அவர் ஒரு விஜய் வந்து அவன் ஒருமையில் பேசுகிறாரு, அதுதான் நல்லா இருக்குது. அப்போ அந்த இடத்துல அவர் ஒரு பத்திரிக்கை, ஒரு சீனியரான ஒரு பத்திரிகை ஆசிரியர், அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஒருமையில் இறங்கி திமுகவிற்காக அவர் ஏதோ ஒரு வகையில் நன்றி செலுத்தணுன்றதுக்காக அவர் ஒருமையில் பேசியது உண்மையிலேயே அது வந்து ஒரு குறைவான விஷயம்தான். அதற்கு நீங்கள் பதில் சொல்லல. ஏற்கனவே அவர் வந்து பொள்ளாச்சி சம்பவத்தில் குரல் வந்து அண்ணா திமுக முரசொலி ஒரு காலத்தில் முரசொலி பிரிண்டிங் ஆஃபீஸில் தான் நக்கீரன் பிரிண்டிங் ஆகிட்டு இருந்துச்சு. முரசொலி 2 அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. நீங்கள் வந்து அவர் விமர்சனம் எல்லா விதமான விஷயத்துக்கும் ஒரு விமர்சனம் செய்கிறார். இதுக்கு விமர்சனம் செய்யலை, அதுக்கு ஒரு விமர்சனம் செய்யாமல் இருக்கிறார் அப்படிலாம் கிடையாது. திரு நக்கீரன் கோபால் அவர்கள் எல்லாத்துக்கும் விமர்சனம் செய்கிறார். இந்த விஷயத்தில் ரொம்ப அதிகப்படியாக போய் தனி மனித தாக்கலுக்கு அவர் செய்தார்ன்றது உண்மை. அப்போ நீங்களும் அவருடைய பெயரை குறிப்பிட்டு நீங்கள் ஏன் இவ்வளவு தூரம் வந்து நடந்துக்கிறீங்க, இந்த விஷயத்தை நீங்கள் ஏன் வெளிப்படுத்தலை? கிட்னி திருட்டு நடக்குது, அது ஏன் நீங்கள் வெளிப்படையாக பேசலை? அதேமாதிரி உதயநிதி ஸ்டாலினுடைய ஏதேனும் ஒரு துறை சார்ந்த விஷயங்கள், சினிமாவை நீங்கள் வந்து அவர் தான் ஆக்குபை பண்ணுறன்றீங்க, அதை ஏன் வெளிப்படையாக பேசலை? இந்த கேள்விகளை நீங்கள் எழுத்தியாக வைக்கணும். அவரை நோக்கி நீங்கள் அவர் செந்தில் பாலாஜி என்ன பெரிய ரவுடியா? 6 மாதத்தில் யார் ரவுடின்னு தெரியும் பார்க்கலாமான்னா, சரி ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்சிக்கு வந்துட்டா அப்போ நீங்களும் ரவுடிசம் பண்ணுவீங்களா? இப்போ இந்த கேள்வி இதுக்கான அர்த்தம் என்ன? இல்லை, அங்கே வந்து கல்யாண மண்டபங்கள் தரப்படல, செந்தில் பாலாஜி தரப்படல, அப்படி தான் சார் இருப்பாங்க. எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் எல்லா விதமான மக்கள் தொடர்போடு வளர்ந்தவர். கட்சி விட்டு வெளியே வரும்போது உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு படத்தை வெளியிடலை. அவர் அந்த படத்தினுடைய போஸ்டர் அடிக்க விடலை. ஆட்டோவில் ஸ்டிக்கர், இன்றைக்கி பாண்டுன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார் தெரியுங்களா, அவர் தான் வரைஞ்சி இந்த ஸ்டிக்கர் ரெடி பண்ணி தர்றாரு. அப்படி கொண்டு வந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையும் ஒட்டி தான் படத்தை ஸ்க்ரீனை கிழிச்சாங்க. ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் போலீஸ் நின்று படம் பார்த்தாங்க. இந்த வரலாறுலாம் இருக்குது. எம்ஜிஆருக்கே அப்படி தான். நீங்கள் வந்து ஆளுகின்ற கட்சியை எதிர்க்கிறீங்க, நீங்கள் நேரடியாக முதலமைச்சரை எதிர்க்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எதிர்ப்புகள்லாம் வரதான் செய்யும். நீங்கள் கொண்டு போய் கரூருக்கே போட்டியாக தான் நீங்கள் கொண்டு போய் அங்கே மீட்டிங் போட்டிங்க. உங்களுடைய லிஸ்ட்டில் திருவள்ளூர் தான் இருந்துச்சு, நீங்கள் கொண்டு போய் அங்கே போடுறீங்க. அப்போ மீட்டிங் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். அங்கே இருக்கிற நீங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். அதான் நான் என்ன சொல்கிறேன், திமுகவுக்கும் அதே தான் சொல்கிறோம். நீங்கள் வந்து விஜய் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு, விஜய் வந்து அரசியல் விட்டு அகற்றுறதுக்கு நீங்கள் திட்டமிடுறீங்க. விஜய் வந்து நம்மளை பற்றி எல்லாம் பேசக்கூடாது, பயமுறுத்தணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இவரை பயமுறுத்தணும், அவரை எதிர்த்து போராடுவது எல்லாம் இதில் வந்து அப்பாவி மக்கள் பலியாகக்கூடாது. அதுதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட அரசியல் விஷயங்களில் இந்த அளவுக்கு இவர் வந்து தனி மனித சவால்கள் எல்லாம் விடக்கூடிய அளவிற்கு அப்படி வந்து செஞ்சால் அது விஜய்க்கு வந்து எந்த வகையிலையும் நன்மை பயக்குன்னு தெரில. இந்த மாதிரி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உட்பட அவங்க அழுகும் பொழுது
ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கும் போது ஒரு மிகப்பெரிய போர்ட்ரேட் விஜய்க்கு ஆப்போசிட்டாக மாறும்போது இல்லை அவர் அதுதான் நான் முன்கூட்டியே அவங்க அதெல்லாம் செய்வாங்க. நீங்கள் திருப்பி கேள்வி கேளுங்க. இப்போ எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. கட்சி சார்பற்ற பல பத்திரிகையாளர்கள் வந்து எல்லாருமே கேட்டாங்க, நீங்கள் ஏன் இது போய் கள்ளக்குறிச்சி கழுவல, நீங்கள் இதுக்கே நீங்கள் மரக்கான சாரையத்தில் போய் அழுவல, அது மாதிரி எல்லாருமே நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. அவருக்கு வந்து ஆஸ்கார்னு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலான்னாங்க. இது மாதிரி எல்லாம் அதாவது ஒரு சார்ந்திருக்கிற கட்சி சார்பாக அவங்க கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டாங்க. ஆனால் விரைந்து நடவடிக்கை எடுத்துறாங்க, விரைந்து வேகமாக செயல்பட்டார்கள். இப்போ இவர் வந்து துபாய்க்கு போயிருந்தார், அவர் ஏதோ ஒரு வேலைக்கு போயிருந்தார், ஆனால் துணை முதல்வர் என்ற அடிப்படையில் திருப்பி வந்து ஒரு அஞ்சலி செலுத்துறாரு. அதில் நீங்கள் கேள்வி கேட்கலாம், நீ வந்து வராமல் போனால் கேள்வி கேட்கலாம். வந்தவரை எப்படி வந்தீங்க, ஃப்ளைட்டு பிடிச்சி வந்தீங்க அவசரமாக, ஏன் நீ உங்களால் வந்து எந்த ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, பணம் மட்டும்தான் இருக்குது, உங்களால் வந்து ஒரு சார்ட்டர் ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ண முடியும்னா முதலமைச்சர்னால ஒரு விரைவாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வேகமாக நடக்குது. அவர் துபாயிலேருந்து வர அதுக்கு தானே 24 hours நீங்கள் ரேப்பிட்டோ ஊழோ ஆஃபர்லாம் நீங்கள் நைட்டு 12 மணிக்கு புக் பண்ண முடியாதா? நீங்கள் எடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் போகிறதுக்கு வரதுக்கு உங்களுக்கு தரமாட்டாங்களா? அது மாதிரி அதிகார ஆட்சத்தில் இருக்குது, அவங்க அதுக்கு தானே வச்சுருக்குறாங்க. எப்போ வேணாலும் கேட்டால் கொடுப்பாங்க. இதில் என்ன போய் இருக்குது? நீங்கள் அரசுக்கிட்ட தான் மற்றவர்கள் இந்த இடத்துல போய் ஏர்போர்ட்டில் ஏறுவதற்கு இறங்குவதற்கு ஒரு ப்ரீ பர்மிஷன் வாங்கணும். அரசே அதுக்கு ஏற்பாடு பண்ணும் பொழுது தாராளமாக அவங்க ஏற்பாடு பண்ணி போய்க்கலாம், எப்போ வேணாலும் போய்க்கலாம் ரூலிங்கில் இருக்கவங்க. இதெல்லாம் ஒரு பெரிய சந்தேகத்திற்குரிய இடம் இல்லை. நீங்கள் கேட்குறது அரசியல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் தாமதமாக வந்தது, பெயரை குறிப்பிடாமல், அந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் ஒரு ஒழுங்குபடுத்தி சொல்வது, அதை நம்ம ஏற்றுக்கலாம். மற்றபடி ஒரு டோட்டலாக துரைமுருகனை குறித்து நீங்களுமே அந்த ரேஞ்சுக்கு இறங்கி அடிக்க வரட்டீங்க, உங்கள் டைரக்ட் அட்டாக் பண்ணுறீங்க. 40 நாள் என்ன பண்ணீங்க? 16 நாள் நீங்கள் ஒரு என்னமோ காரியம் முடிகிற வரைக்கும் பேச மாட்டேன்னீங்க. நீங்கள் சரி, விஜய் ஏதோ ஒரு வகையில் அப்செட் ஆகிட்டார், அதை வச்சு நான் ஏன் பேசலை? புஷியானது ஏன் பேசலை? புஷியானது இன்றைக்கி வந்து ஸ்டேஜில் இருந்து பேசுகிறாருல்ல, எங்கே இருக்காருன்னே தெரில, தலைமறைவு அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகள்லாம் வந்துச்சு, டிவியில் வந்துச்சு. நீங்கள் அப்போ ஏன் இப்போ பொதுச் செயலாளர் தானே, பொதுச் செயலாளர் ஒன்றே அவரு இப்போ இது வரைக்கும் அதை ஒரிஜினாக பேசினார், சிடி நிர்மலன் பேசினார், விஜய் கூட ஒரு வீடியோ விட்டார். புஷியானந்து ஒரு வீடியோ விடுறதுல எவ்வளோ நேரம் ஆயிரும்? நான் எங்கேயும் போலிங்க, இங்கே தாங்க இருக்கிறேன் அப்படின்னு பேசுறதுல என்ன பிரச்சனை? அதை வச்சு அவனுடைய ஒட்டுமொத்த பேச்சு அப்படின்றது, அவர் இன்னும் பொலிட்டிக்கல் மெச்சூர் ஆகணும். அவர் பேசுவதனுடைய கருத்து சரியாக இருக்கலாம், அவருடைய ஆவேசமும். முதலமைச்சர் வந்து உங்கள் அப்போ 2001 கலைஞர் அவர்களை கைது செய்யும்போது எங்கே இருந்தீங்க? அவர் ஏதோ ஒரு வேலையாக பெங்களூர் போயிருந்தார், அவர் இங்கே இல்லை, அரெஸ்ட் பண்ணணுன்ற விஷயம் அவருக்கு தெரியாது. அப்போ அவருடைய கைது நடவடிக்கை எடுக்கும்போது முரசொலி மாறன் வந்தார், டிஆர் பாலு வந்தார், அவங்கெல்லாம் தடுது. அப்போ அவர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு, நள்ளிரவு கைது தான் அது. அந்த முன்ன கூட நான் குறிப்பிட்டேன், அவர் போய் சூமோட்டோவாக அந்த கேஸை எடுத்தாங்கன்னு. நள்ளிரவு கைதுன்றல அவர் ஏதோ ஒரு சொந்த விஷயங்களாக அவருடைய சகோதரி ஒருத்தர் பெங்களூரில் தான் வசித்தாங்க. அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் பெங்களூரில் இருந்தார், பெங்களூர்லேருந்து ஃப்ளைட்டில் அவர் வந்து சேர்ந்தார். அப்போ கைதின் போது ஸ்டாலின் அவர்கள் எங்கே இருந்தார்னு சொல்லி செல்வி ஜெயலலிதா கூட இப்போ கேள்வி கேட்டாங்க, அவங்க பதில் அளித்தாங்க. இதே மாதிரி ஒரு முறை அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவோ அடுத்து வந்த ஆட்சியில் அவர் வந்து துணை முதல்வராக இருக்கிற பொழுது திடீர்னு இங்கே சென்னை வெள்ளம் வருது, இவர் குமரகத்துக்கு ஒரு நாள் போயிருந்தார், கேரளாவுக்கு அருகில் இருக்கிற ஒரு இடத்துல. செல்வி ஜெயலலிதா அவர்கள் கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்ட உடனே அவர் அடுத்த நாள் வந்துட்டாங்க, இவரெல்லாம் இது வந்து செய்கிறது இல்லையா, அடுத்த வாரிசுன்னு என்ன சொல்கிறீங்க, நம்பிக்கைன்னு சொல்கிறீங்க, இவர் இப்போது போய் பார்க்குறது இல்லையா, உடனே அவர் திரும்பி வந்தார். அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து அன்றைக்கி அங்கே பெங்களூரு எங்கே போயிருந்தார், திரும்பி வந்தார். அதெல்லாம் செய்தித்தாள்களில் வந்துச்சு, அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. கைது நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர் ஓடி போகல, இங்கே அரெஸ்ட்டு நடந்துகிட்டு இருக்கும்போதெல்லாம் அவர் ஓடி போகல. வந்து இத்தனைக்கும் முரசொலி மாறன்லாம் கற்று போலீஸ் சட்டையை பிடிச்சது வீடியோலாம் இன்னும் இருக்குது. அவர் தாக்கிட்டாருன்ற செய்திகள்லாம் கூட உண்டு. அப்போ அவருடைய சுற்றி இருக்கவங்க எல்லாருமே தடுத்து நிறுத்தினாங்க. வரலாற்றை மாற்றி சொல்லக்கூடாது. நீங்கள் எந்த கட்சியுமே அரசியல் இயக்கங்கள் எல்லாமே ஓடி போனதாக வரலாறு இல்லை, நீங்கள் ஓடி போனதா இல்லைன்னு நீங்கள் நிரூபிக்கிறீங்க. நீங்கள் நைட்டு தனிநபர் ஆணையம் போடுறீங்க, இங்கே வர விடாமல் நீங்கள் வந்தால் பிரச்சனை ஆயிரு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆயிரு, நீங்கள் துரத்தப்படுற மாதிரி தானே ஆதாரிச்சினா இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு அரசு தானும் உணர்ந்து கொள்வதற்கும் மக்களிடம் தெரியப்படுத்துவதற்காக ஒரு ஆணையத்தை அமைக்குது. அந்த ஆணையம் அமைச்சது வந்து எஸ்ஐடி வந்து அது வேண்டான்னு சொல்லி அவங்க ஒரு எஸ்ஐடி போடுறாங்க அஸ்ராகாருக்கு தலைமையில். அது வேணான்னு சொல்லிட்டு இதுக்கு இடையில ஹேமாமாலினி தலைமையில் மத்திய அரசும் ஒரு குழு அனுப்புது. இதுவும் வேணான்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணை குழுவை வைக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு 3 ஒவ்வொரு ஊரும் உண்மைக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுது ஒரு டீம் போடுறாங்க. அருணா ஜெகதீஷன் வராங்க, அஸ்ராகாருக்கு வராங்க, அதை தாண்டி ஹேமாமாலினி வராங்க,
அதுக்கு இணையாக தாண்டின்னு கிடையாது. அது ஒரு குழு, அதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதற்கப்புறம் வந்து இப்போ சிபிஐ போட்டிருக்காங்க. இவங்களுக்கு முழு அதிகாரம் விசாரிப்பதற்கும் விசாரணைக்கு தீர்ப்பு எழுதுவதற்கும் கோர்ட்டில் கொடுத்து தீர்ப்பை வாங்குவதற்கும் அதிகாரம் சிபிஐக்கு இருக்குது. அப்போ இது வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய லெவலில் என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சாங்க. இப்போ கவின் வழக்கு, அந்த ஆணவ படுகொலையாகட்டும், அஜித் குமார் வழக்கெல்லாம், இது என்னென்ன ஸ்டேஜில் வந்து ஒரு மத்திய ஒரு ஆளுகின்ற அரசு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறாங்க. அப்படி தான் பார்க்க முடியும். நீங்கள் 40 நாளுக்கு அப்புறம் வந்து இந்த வீராவேசத்தை பேசுவது வந்து நாம் இதை நீங்கள் ஒரு 10வது நாள் 5வது நாள் நீங்கள் எந்த கோர்ட்டு தீர்ப்பு உங்களுக்கு ஆதரவாக இருக்குது, உங்களுக்கு ஆதரவாக பல கட்சிகள் பேசுனாங்க, அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பேசலை, தீர்மானம் நிறைவேற்றுறீங்க. உங்களுக்கு விஜய் கூட எங்களுக்கு ஆதரவாக பேசுனவங்களுக்கு நன்றின்னு சொன்னார், உங்களுக்கு ஆதரவாக பல கட்சிகள் பேசுனாங்க, அவங்களுக்கு நீங்கள் நன்றி கூட சொல்லலையே. விஜய் பேசுனது வந்து தனிநபர் ஆணையத்தை வந்து உச்சநீதிமன்றம் தலையிலேயே கொட்டி திருப்பி அனுப்பிவிட்ருக்கு. தாவேக்கா டிஎம்கேக்கு தான் மறுபடியும் போட்டி, 2 பேருக்கு இடையில தான் போட்டின்ட்டு ஆவேசமாக பேசியிருக்காரு. விஜய் அவர்களுடைய பேச்சை பொறுத்த மட்டும் அது நன்கு தயாரிக்கப்பட்ட ஒரு உரை, அதை அவரும் வந்து நல்லா டெலிவரி பண்ணிட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சு வந்து கருத்துக்கள் பலவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் கூட அவருடைய வழங்கும் முறை, பேச்சு முறை என்பது ஒரு முதிர்ச்சியின்மையாக தான் காட்டுது. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு எல்லாரும் தேவை, ஆனால் நீங்கள் அப்படி வச்சு பேசலை அப்படின்றது தான். நீங்கள் எல்லாத்தையும் வேறு நீங்கள் பழகிட்டு வந்திருக்கிறீங்க. ஆனால் விஜய் அவர்கள் மிக கரெக்டாக அவர் என்ன வந்து ஒரு பிளான் பண்ணுறாரோ, அதாவது இந்த விஷயத்தில் திமுகவே கார்னர் பண்ணணுன்னு இவர் நினைக்கிறார், திமுக இந்த விஷயத்தில் விஜயை வந்து கார்னர் பண்ணணுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அரசியல் பழிவாங்கும் என்ன திமுகவை தானே எதிர்க்கிறாரு. அந்த வகையில் அவர் ஒரு செலக்டிவாக ஒரு தெளிவாக ஆர்டராக உச்சநீதிமன்றம் இவர்களுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கலை, ஆனால் உங்களை வந்து ஒரு கொட்டிட்டாங்க அப்படின்றது 3 முறை சொன்னார். நறுக்குன்னு உங்களை கொட்டிட்டாங்க. அப்புறம் எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு 3 இடத்துல அந்த தீர்ப்புகளினுடைய ஆங்கில வரிகளை அவர் எடுத்து படித்து காட்டினார். அதனால் அவருடைய உரைன்றது அதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, அவரும் கூட தனக்காக ஒரு ஆதரவு கரம் நீட்டினார்கள். அது பிஜேபியில் இருக்கக்கூடிய பல பிரமுகர்களாகட்டும், அதிமுகவில் இருக்கிற பல பிரமுகர்களாகட்டும், இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன தான் நீங்கள் போய் உடனடியாக பார்க்காமல், நேரடியாக அங்கே போய் பார்க்க முடியாமல் போனதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட உங்களை விட மிக அதிகமாக அவர்கள் வந்து உங்களுக்கான ஒரு பரிந்துரைகள், மக்கள்கிட்ட ஒரு மூட் செட் பண்ணுறது மாதிரியான விஷயங்களை செஞ்சாங்க. ஆனால் நீங்கள் துளி கூட அதை பொருட்படுத்தலை. அதை வந்து அவர்களுக்கு நன்றி சொன்னால் கூட இது கூட்டணி ஆயிருன்ற விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறீங்க. அப்போ கூட்டணி கூடாது, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், இத்தனை நாள் நம்ம கடந்தாலும் நாம் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நமக்கு கீழே அவங்க வரணும்னு நினைக்கலாம். ஒன்று இல்லை, இதற்கு பிறகு கூட ஒரு ஜனவரி மாதங்கள் போகும்போது இப்போ பிஜேபி குறித்து அவங்க அதிகமாக விமர்சிக்கல, தீர்மானத்தை மட்டும் எஸ்ஏஆரை எதிர்த்து போட்டிருக்காங்க, அது சரியாக பண்ணணும்னு. திமுகவை எடுத்து பல்வேறு விஷயங்கள் தீர்மானங்கள். பாஜக விமர்சனம் பண்ணுறாங்க அங்கே தேவையில்லை, ஏன்னா எல்லாம் விஜய்க்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டாக இருந்தாங்க. திமுக தான் கடுமையாக விமர்சிச்சது, அதனால திமுக தான் எதிர்க்கு. பாஜக வந்து இவர்களுக்கு ஏன் விமர்சிக்காமல் போனாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய கொள்கை எதிரின்றீங்க. இந்த விஷயத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உங்களை கூட்டணிக்கு அழைத்தார், அவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நீங்கள் வந்து என்ன எதிர்க்கட்சி தலைவர் எப்படி அழைக்கலாம் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா கேட்குறாரு. அதே போல் இவருக்கு நீங்கள் திமுக தானே எதிரி, நீங்கள் பயணப்படுவதில் தனியாக பயணப்பட வேண்டும், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எல்லாம் உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. உங்களுக்காக உங்களை விட அதிகமாக பேசியவர்களுக்கு நீங்கள் ஏன் ஒற்றை வார்த்தை கூட நன்றி சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? நாங்கள் வந்து 26% ஓட்டு நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம். ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன அர்பனில் மட்டும் அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு கால்குலேட்டிவை வச்சுக்கிட்டு ஆதவ அர்ஜுனா சொல்கிறார். அது நீங்கள் என்ன தேர்தல் இது வரைக்கும் நின்றுருக்கீங்க? 26% உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு நீங்கள் நம்புகிறீங்க? நீங்கள் எடுக்கிறது நீங்களே எடுத்து நீங்களே வெளியிட்டுக்குவீங்களா? ஒரு தேர்தல் ஒரு கணக்கீடு அப்படின்றது தமிழ்நாடு இந்தியாவே அதிகமாக கிராமங்கள் இருந்தது, செமி அர்பன்களில் கொண்டது, அதாவது கிராமமும் நகர்ப்புறமும் சார்ந்திருக்குது. இதில் அதிகமாக தமிழ்நாடு அந்த மாதிரியான மலைப்புற பகுதிகளெலாம் கொண்டது. நீங்கள் அந்த பக்கம்லாம் போய் ரீச் ஆகிட்டீங்களா? அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு வாக்கு வங்கி வரப்போகுதா? நீங்கள் வந்து தனியாக நிற்கிறது, அவருக்கு வந்து அவர் துணை முதல்வர் ஆதவ அர்ஜுனா, விஜய் முதல்வர், பாண்டிச்சேரி முதல்வர் திரு புசி ஆனந்த், அவங்க ஆமாம் அவர் அதுக்கு அப்படிங்கெல்லாம் தான் போஸ்டர் அப்படி தான் ஒட்டுறாங்க. வருங்கால முதல்வரேன்னு தான் இப்போ புதுச்சேரி ஒட்டி இருக்கிற பகுதியில் புசி ஆனந்த் ஒட்டுறாங்க. அப்போ இது மாதிரி இவங்க டிசைன் பண்ணிட்டாங்க, இதிலேருந்து இறங்குறதே கிடையாது.
இது மாதிரி விஷயங்கள் அது ஒரு கட்சிக்கு முழு உரிமை இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு இக்கட்டு வரும் பொழுது நீங்கள் நிச்சயமாக இதே மாதிரி இன்றைக்கி வந்து ஜன் சுரக்ஷானோட பிரசாந்த் கிஷோர் ஊருக்கே ஒரு ஐடியா சொன்னவர். நீங்கள் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா, ஒவ்வொரு வேட்பாளராக போய் பிஜேபியில் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. எலெக்ஷன் வந்து ஒரு பேஸ் இன்றைக்கி 121 தொகுதிகளுக்கு இன்றைக்கி ஒரு பேஸ் நடக்குது. வேட்பாளர் போய் பிஜேபியில் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்களால் இப்போ இதுக்கு முன்னால் வந்து மக்கள் நீதி மையத்துக்கும் அந்த மாதிரி நடந்துச்சு. ஒரு வேட்பாளர் வந்து திடீர்னு வேற ஒரு கட்சிக்கு போனார். உங்களுக்கும் அந்த மாதிரி நீங்கள் விஜய் ஸ்ட்ராங்காக இருப்பார், ஆதவ் அர்ஜுனா, சிடி நமக்கு தெரிஞ்ச பேர்கள் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கிற வேட்பாளர்கள் எல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. மதியழகன் உட்பட இன்றைக்கி நீங்கள் கட்டி பிடிச்சி வந்து அவர் வந்து ஸ்டேஜில் நிற்க வச்சு பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் அவங்க வீட்டுக்காரி அழுதுச்சு, யாரை கான்டாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலன்னு. நீங்கள் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு எதுவுமே ஒரு தொண்டர்களுக்கு ஒரு அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு முறையாக ஒரு கனெக்டிவிட்டி இல்லைன்னா சாதாரணமாக போயிடுவாங்க, கட்சி விட்டு போயிடுவாங்க. அந்த அபாயமெல்லாம் இருக்குது. அதனால் நாம் வந்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிற நிலைமையில் இல்லை. நீங்கள் செயல்படுகிற விதத்தில் ஒரு தொய்வு இருக்குது. நீங்கள் வந்த வேகம் வேறு, நீங்கள் இன்றைக்கி வந்து செயல்பட்டு இருக்கிற வேகம்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவான விஷயம். எல்லா விஷயத்தையும் நீங்கள் எதிரடியாக பேசணும். உங்களுக்கு நடந்த பிரச்சனைகளை மட்டும், சொந்த பிரச்சனைகள் மட்டும் அதிகமாக பேசக்கூடாது. கிட்னி திருட்டு பேசியிருக்கணும், அதுக்கான விசாரணை கோரியிருக்கணும், அதுக்கான வழக்கு போட்டிருக்கணும். வக்ஃபுக்கு போட்டிங்களா இல்லையா? அப்போ தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ வர எஸ்ஐஆர் எடுத்து வழக்கு போடுங்க. நீங்களும் நீதிமன்றத்துக்கு ஒரு அபிவிட்டா போங்க. அதான் தீர்மானங்கள் நிறைய நிறைவேற்றி தீர்மானங்கள் இருக்கட்டும், நெற்பயிர்களாக இருக்கட்டும், ராம்சார் நிலங்கள் பல தீர்மானங்கள் நிறைவேற்றி பத்தாது. நிறைவேற்றிய வரை சிறப்பு. இன்னும் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா தீர்மானங்கள் நிறைவேற்றாமல் இவங்க அறிக்கை மட்டும் கடைசியாக வெளியிடுவாங்க. இவங்க அதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, ஏன் இல்லாமல் போச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி தீர்மானத்தை முதல்ல இது மாதிரி பல பேரும் வந்து பேசுறதுனால எடுத்தோடனே தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க இந்த முறை. அந்த வகையில் ஆனால் முடிஞ்சனாதான் நடத்துறாங்கன்ட்டு ஒரு விமர்சனம் வந்துச்சு. அது இது மாதிரி முதல்ல நிறைவேற்றிருக்காங்க. ஒரு கட்சி நாட்டின் நலன் கருதி அவர்கள் செய்வது தீர்மானம். ஆனால் இதில் இன்னும் நீங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கணும். இன்னும் இல்லை, நீ இன்னும் சொல்ல போனால் இப்போ வக்ஃபுக்கெல்லாம் நீங்கள் எகென்ஸ்டாக நீங்கள் போனீங்க, அது சரி தப்புன்றது அடுத்த விஷயம். ஆனால் இது மாதிரி எஸ்ஐஆர் நீங்கள் தப்புன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஏன் வந்து கலந்துக்கல? நீங்கள் ஏன் வந்து இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிட்டு உங்கள் கருத்து பதிவு செய்யலை? தனியாக ஏன் நீங்கள் அறிக்கை விடுறீங்க? நீங்கள் ஏன் வந்து நேரடியாக வழக்கு தொடுக்கக்கூடாது? இப்போ திமுக போவதில்லை. அப்போ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரல. அது வந்து கூடிய விரைவில் எல்லாமே வெளிப்படும். சார், உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. விஜயோட அடுத்தடுத்து அரசியல் நகர்களை கூர்ந்து நம்ம பேசுவோம். நன்றி சார். நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.